உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து பர்மனெண்ட் கேத்தீட்டர் போட்டிருக்கீங்கல்ல, அது வந்து பிளாக் ஆயிருச்சு. பிளாக் ஆயி மீன்ஸ் உள்ளே வந்து தண்ணி எடுக்க முடியல அப்படின்னா, எப்படி எடுக்கணும், எப்படி எடுக்கக்கூடாதுன்றத நான் சொல்கிறேன். ஒரு நண்பருக்கு வந்து தவறாக எடுத்து, அது வந்து எனக்கு நேற்று ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. எப்படின்னா, இப்போ யூசுவலாக தண்ணி எடுக்க முடியல, அது எதனாலலாம் தண்ணி எடுக்க முடியாமல் போகுதுன்ற காரணத்தை அடுத்த ஒரு வாய்ஸில் போடுறேன். தண்ணி எடுக்க முடியல அப்படின்னா, இந்த மாதிரி படுக்க வச்சுப்பாங்க. ஒரு பெட் டேபிளில் படுக்க வச்சு ஸ்கேன் மிஷின் வச்சு, இதில் வந்து இது வந்து கேமரா, இந்த இடத்த ஒரு இது மாதிரி வச்சு வயிற்றில் தடவிக்கிட்டே, தெரியும்ல இருக்கும் ஸ்கேன் பார்க்குறது, வயிற்றில் தடவிக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, எந்த இடத்துல அந்த பலூன் இருக்குங்கிறது ஸ்கேன் மிஷினில் தெரியும். அந்த இடத்துக்கு நேராக நீடில் வச்சு, இந்த இருக்க பிளாட்ரு இந்த இடத்துல வந்து அந்த பலூன் இருக்கும், இதை வந்து நீடில் வச்சு டைரெக்டாக அப்படியே பொத்து விட்ருவாங்க. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸு, யூராலஜிஸ்ட்டு ஸ்கேன் மிஷின் வச்சு இப்படி தான் ப்ராப்பராக பண்ணணும். இதுதான் கரெக்டான மெத்தடும் கூட. ஒருவேளை அந்த மாதிரி ஸ்கேன் மிஷின் இல்லாத வசதி இல்லை இருக்கிற இடத்துல சில எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸு என்ன பண்ணுவாங்க, அனுமானத்திலேயே இந்த யூரின் போகிற டியூப் இருக்கு இல்லையா, இதான் பிளாட்ரு, நம்ம போட்டிருக்க பலூன் இந்த இருக்குது, இதான் யூரின் டியூப்பு, தண்ணி செலுத்துகிற பாதை, இது வந்து பேக் கனெக்ட் பண்ணுற இடம். தண்ணி செலுத்துகிற பாதையில் மெலிசான கம்பி விடுவாங்க. அந்த மாதிரி கம்பி தான் இங்கேயும் விட்டு, இது வந்து மேலே கூடி பஞ்சர் பண்ணுறது, இது பயங்கரமாக வலிக்கும். பெரிய நீடில் வச்சு இந்த இடத்துல வந்து குத்தி விடுவாங்க, குத்தி உடப்பாங்க, வயிற்றுக்கு மேலே கூடி பொத்து விடுவாங்க. இது டேரெக்டாக ஒரே பஞ்சரில் பண்ண முடியும், 2-3 டைம் பண்ணி தான் பண்ண முடியும். இன்னொன்று வந்து இது மாதிரி மெலிசான கம்பி இது வழியாக விட்டு, இதுவுமே ஸ்கேன் பார்த்துட்டு பண்ணுவாங்க. சிலர் அனுபவம் உள்ளவங்க ஸ்கேன் எல்லாமே பண்ணுவாங்க. மெலிசான கம்பி இது வழியாக விட்டு இப்படியே விட்டு இதை போய் டக்குன்னு பொத்து விட்ருவாங்க. இந்த ஓட்டையை பலூனை பொத்து விட்டோன்னா அந்த டியூப் பலூன் உடஞ்சி மெதுவாக பிடிச்சி இழுத்தா வந்துடும். அந்த தம்பிக்கு எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இது பாருங்கள் ஆணுறுப்பு, இது வந்து விதைப்பை, இது வந்து ஆணுறுப்பு பீனிஸு, இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா எல்லாருக்கும். இந்த பீனிஸை வந்து இந்த ஆணுறுப்பை அப்படியே மேல்புறமாக வயிற்று பக்கமாக தூக்கி விட்டு, இந்த இடத்துல 2 ஓட்டை போட்டு இது வழியாக ஊசி மாதிரி விட்டு அந்த பலூனை பொத்து விட்ருக்குறாங்க. இது ரொம்ப தப்பு. இது யாரோ ஒரு சிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பண்ணக்கூடாது. இப்படி யாராவது பண்ணாங்கன்னா இது மாதிரி பண்ணாதீங்கன்னு நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள். இப்போ என்ன ஆச்சுன்னா, இது இப்படி இருக்குது பாருங்கள், இதான் விதைப்பை, இதை பீனிஸ் வந்து இப்படி இருக்கும்ல, இதை மேல்புறமாக தூக்கி தொப்புள் பக்கமாக மேலே தள்ளிட்டு இந்த இடத்துல ஊசியை வச்சு குத்தி, விதைப்பைக்கிட்ட அந்த விதைப்பையும் ஆணுறுப்பும் சேர்கிற இடத்துல ஊசியை வச்சு குத்தி பொத்து விட்டு எடுத்துட்டாங்க. ஆனால் இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எனக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்கன்ற விஷயமே எனக்கு இப்போ தான் தெரியுது. இப்போ என்னாச்சுன்னா, இந்த 2 இடத்துல ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இந்த 2 இடத்துல 2 ஓட்டை, காது குத்துனா ஓட்டை எப்படி இருக்கும், அந்த மாதிரி 2 ஓட்டை இருக்குது. எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காரு இந்த இடத்த. எனக்கு 2 ஓட்டை இருக்குது. இந்த ஓட்டையில் என்ன ஆகுதுன்னா, தண்ணி மாதிரி யூரின், சம்டைம் யூரினும் கசியும், இது அப்படியே க்ளோஸ் ஆகவும் இல்லை, மூடவும் இல்லை. உள்ளே வந்து சீல் மாதிரி வருது, சீல் வருதா யூரின் வருதானே தெரியல. அந்த ஓட்டை வந்து அடையவே இல்லை, மூடலை. 1 வருஷம் ஆச்சு அப்படின்ற. இதில் வந்து தண்ணி உள்ளே போனாலும் இன்ஃபெக்ஷன் ஆகும், யூரின் போனாலும் இன்ஃபெக்ஷன் ஆகும். இந்த ஓட்டை வந்து இனி மூடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல 2 ஓட்டை, காது குத்துன மாதிரி 2 ஓட்டை விழுந்துருச்சு. அவங்க அந்த ஊசி போட்டு குத்தி எடுத்தாங்கல்ல. அதனால் இது ரொம்ப தப்பான மெத்தடு. இது மாதிரி பண்ணவே கூடாது. இது மாதிரி பண்ணுவாங்கன்ற விஷயமே எனக்கு அந்த தம்பி அனுப்பின பிறகு தான் தெரியுது. அவர் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காரு. டெஸ்டிஸில் 2 ஓட்டை இருக்குது. இதை எப்படி மூடுறதுன்னு கேட்காரு. இனி அதை மூடலாம் முடியாது. அதுவாக மூடி வந்தால் தான். அதுவாக மூடுறதுன்னா 2 வாரம் 3 வாரத்தில் மூடணும். ஏன்னா சின்ன ஓட்டை தான். ஆனால் இனி வந்து 1 வருஷத்துக்கு மேலே இனி அது மூடாது, ஓப்பனாக தான் இருக்கும். இது ஏதோ தப்பாக ஒரு இடத்துல பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிடுங்க. இது வந்து டாக்டர் தான் எடுக்க முடியும். சிஸ்டர்ஸு, வார்ட் பாய், இந்த கம்பவுண்டர்லாம் தயவுசெய்து எடுக்காதீங்க. டாக்டர்கிட்ட போய் தான் எடுக்கணும். 2 ஆப்ஷன் தான். ஒன்று ஸ்கேன் மிஷின் பார்த்துட்டு வயிற்றுக்கு மேலே பெரிய ஊசி விட்டு பொத்து விட்றது. இன்னொன்று இது வழியாக, இதுக்கு வந்து ஸ்கேன் மிஷின் தேவையில்லை. ஸ்கேன் மிஷின் பார்த்து பண்ணது நல்லது. சில ஸ்கேன் மிஷின் இடத்துல அனுபவம் உள்ள டாக்டர்ஸ் பண்ணுவாங்க. இது வழியாக கம்பி விட்டு இந்த பலூனை பொத்து விட்டு எடுக்கணும். இது 2 ஆப்ஷன் தான் எடுக்கணுமே தவிர, இந்த மாதிரி தயவு செய்து எடுக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒன்று. அதுக்கு தான் இந்த பதிவு. தேங்க்யூ.